ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Untitled குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேசரினாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சேமியா கேசரி நல்லா உதிரியாக எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகுனதும் இதில் நான் ஒரு 10-12 முந்திரி போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி கூட திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க. பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நான் 1 கப் போல் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். இது வறுத்து தான் இருந்தாலும் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால நம்மளுக்கு அந்த சேமியா கேசரி ஃபைனலாக நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த நெய்யிலே வறுக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் 1 கப் போல் சேமியா எடுத்திருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேறு என்ன ஃபுட் கலர் வேணாலும் சேர்க்கலாம். இல்லை நீங்கள் நேச்சுரலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமப்பூ யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கி. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம சேமியா ஆட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா நீங்கள் வறுக்காமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேசரி ரெடியாகி வரும்போது கட்டி கட்டியாக இருக்கமா இருக்கும், உதிரியாக வராது. இப்போ சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த சேமியா அதில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடும். இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸுங்க. கெஸ்ட் யாராவது வர்றாங்கன்னா கூட உடனே நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த சேமியா எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. அந்த தண்ணியும் நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு கூட குறைய வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததும் உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். இது மறுபடியும் நல்லா நம்மளுக்கு திக்காகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேசரி ரெடி ஆகும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட கலரும் நல்லா நம்மளுக்கு டார்க் கலர் கிடைக்கும். பாருங்கள், சுகர்லாம் சேர்த்து நல்லா மறுபடியும் நம்மளுக்கு திக்காகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி நல்லா 1 திரண்டு வரும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்க்குறது ரொம்ப ரிச்சாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட சேமியா கேசரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.